என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மா இன்று எனக்கு பிடித்த ஒரு பொருளை நீ தொட்டுவிட்டாய் என்றால் எண்ணி 7வது நாள் உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் ஒப்படைக்கப் போகின்றேன். எனக்கு பிடித்த பொருள் என்று சொன்னவுடன் என் குழந்தை நிச்சயமாக அனைத்தையுமே தெரிந்து வைத்திருப்பாய். உனக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை. இந்த தாயானவள் என் மீது அத்தனை அன்பு உனக்கு இருக்கின்றது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். அதனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த அம்மாவாகிய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையில் என்னை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்ற என் குழந்தைக்கு நான் சோதனையை கொடுக்க வரவில்லை. நீ நினைக்கலாம், அம்மா உனக்கு பிடித்தது எதுவென்று தெரியாதா? நீ என்னை சோதித்து பார்க்கின்றாயா? நான் தொட்டால்தான் 7 நாட்களுக்குள் என் வாழ்க்கையில் நீ எதையும் நடத்தி கொடுப்பாயா என்று நீ என்னிடம் கேட்கலாம். என் குழந்தையே, எனக்கு என் குழந்தையினுடைய மனநிலை என்னவென்று தெரியும். என் குழந்தை எப்பொழுது எதை பற்றி என்றால் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் இந்த வழி நடக்க வேண்டும் என்பதனால் உன் மனதிற்கு உறுதியினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் அம்மா நான் இது போன்று உன்னிடத்தில் செய்ய சொல்லி இருக்கின்றேன். என் குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். நம் தாயானவள் சொன்னதை நாம் தொட்டுவிட்டோம். அதனால் நிச்சயமாக நம் அம்மா நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். இந்த நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இதனை நான் தொட சொல்லி இருக்கின்றேன். இதற்கு மேலும் என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது அது என்ன தெரியுமா? அம்மா, நீ காண்பித்திருக்கின்ற அத்தனையும் உனக்கு பிடித்த பொருள்கள். இதில் உனக்கு பிடிக்கும் எதற்கு? உனக்கு இது பிடிக்கும், எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு உனக்கு பிடித்தமான பொருள்களை என்னிடத்தில் காண்பித்து விட்டு இதில் ஒன்றை குறை சொன்னால் நான் எப்படி தொடுவது? எல்லாவற்றையும் நான் தொட வேண்டும் என்று சொல்கின்றாய் அல்லவா? எதனால் தெரியுமா? அம்மா இது போன்று வைத்திருக்கின்றேன். எண்ணி 7வது நாள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை நடத்தி கொடுக்க போவது உறுதி. ஆனால் என் குழந்தை உனக்கு நல்லபடியாக தெரியும் அம்மாவிற்கு என்ன பிடிக்கும். ஒருவேளை என்னுடைய குழந்தைகள் யாருக்கேனும் இது தெரியாமல் இருந்தால் அவர்கள் தவறான விஷயத்தை தொட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் நான் நடத்தி கொடுப்பது உறுதியாக இருக்கும் பொழுது அவர்கள் தவறாக தொட்டுவிட்டு நமக்கு நடக்காதோ என்று எண்ணி வருந்தக்கூடாது. நான் உனது எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர வேண்டும். இது வேதனைகளை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா பொதுவாக சிந்தித்து எல்லோரை பற்றியும் இது போன்று கொடுத்திருக்கின்றேன். அதனால் உனக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் 7 நாட்களுக்கு ஒரு விஷயத்தை நடத்தப் போகின்றேன் என்றால் நீ இன்றிலிருந்து அந்த நாளை எண்ணிக்கொள். என்னவாக இருக்கப் போகின்றது? நம் தாயானவள் எதை கொடுக்க போகின்றாள் என்பதை நீ நன்றாக சிந்தித்து தான் நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு தந்து விடுவேன். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு எது வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டுவிட்ட பிறகு அதை ஒரு நாளும் நான் உனக்கு தரமாட்டேன் என்று மறுத்துவிட மாட்டேன். என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்களும் என் குழந்தையினுடைய உணர்வுகளும் என்னவென்று இந்த அம்மா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் அம்மா ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட விஷயங்களை தரமாட்டேன், மறுத்துவிடவும் மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தையின் வாழ்க்கைக்கு எது சரி, எது தவறு, எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பது எல்லாம் ஒரு தாயாக எனக்கு நன்றாக தெரியும்.
அதனால் என் குழந்தையே, நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்கின்ற இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். இந்த தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எதனால் என் குழந்தைக்கு வேதனை, எதனால் என் குழந்தைக்கு கஷ்டம்? இந்த தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். அம்மாவினுடைய அன்பினை சரியாக புரிந்து கொண்ட குழந்தைகள் நிச்சயமாக இந்த தாயினுடைய வாக்கினை தட்டிவிட மாட்டார்கள். நம் தாய் நிச்சயம் நமக்கு கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் இந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும், எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கான உண்மையான விஷயங்களை மட்டும் நீ அடைவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் போதும். தெய்வம் உனக்கு எதையும் தர தயாராக இருக்கின்றது. அது உனக்கு நன்மைகளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறு துளி அளவு கூட உனக்கு தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்காது என்று உன்னிடத்தில் மறைக்கவும் முடியாது. இது வேண்டுமானாலும் உனக்கு நடந்தே தீரும். என்ன வேண்டுமோ அதை என் குழந்தை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் தேவை கிடையாது. என் குழந்தைக்கு இதுதான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் என்றால் யார் தடுத்தாலும் அது முடியாது. எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் நான் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் இந்த வாழ்வில் உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்கள் செய்து கொடுக்காமல் நான் ஓய்ந்துவிட மாட்டேன். என் குழந்தையே, இந்த நொடி உன் வாழ்க்கையில் அற்புதமான நொடி. இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்கின்ற நொடி. அம்மாவிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்ட பொழுது நமக்கு நிச்சயமாக நடக்கும். நாம் சரியாக தொட்டுவிட்டோம் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாய் அல்லவா? இந்த நம்பிக்கை இனிமேல் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையை விட்டு நான் விலக மாட்டேன். இதை நீ உணர்ந்து வைத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனிமேலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக என் குழந்தையின் மனதில் வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.